வணக்கம். இதில் சினிமா என்கிற மாய உலகம், சரிங்களா? இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது நான் சினிமாவில் நடிக்கிறவங்க சில பேர் நான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், அது மூலமாக அவங்க எப்படி அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இப்போ சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஆனால் அவங்க எவ்வளோ ஒரு சுயநலமாக இது இருக்காங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேப் சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சீனை எப்படி எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ட்ரெஸ்ஸு லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால் உடம்பு தெரியாது. அந்த லோ நெக் சொல்கிறாங்க இல்லையா, அது கூட ஒரு அசிங்கமாலாம் இருக்காது, சரிங்களா? ஃபுல் கவரில் தான் இருப்பாங்க. இதுக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா, அந்த லேடியை அந்த கையை கையை பிடிச்சிருக்கான், சரிங்களா? அவ்வளோதான். அந்த 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 பெண் கத்துறாங்க. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேப் சீனுக்கு அந்த டைரக்டர் இவ்வளோ சொன்னால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஆனால் எப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி சீன்ஸை பாருங்கள், எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக எவ்வளோ ஒரு ஒரு ஒஸ்ட்டாக இருக்குது இல்லையா? ஆனால் இப்போ எல்லாருமே ஃபேமிலியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? நம்ம இப்போ பிள்ளைங்களோட போய் உட்காந்து பார்க்கும் பொழுது கூட கண் கொண்டு பார்க்கவே முடியல இல்லையா? இப்போது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இதெல்லாம் சரி அப்படின்ட்டு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க, சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ப வச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன இந்த சிந்திங்கா நைன்ட்டு ஒரு ஒரு சேனல் ஒரு அம்மா பேசிகிட்ருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்காங்க. அவங்க இந்த ஆன்மீக விஷயங்கள் பற்றி நிறைய சொல்லுவாங்க. லேடிஸ் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டா அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் நல்லதும் கிடைக்கும், அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க, சரிங்களா? நான் கூட அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயங்களை எங்கள் வீட்டில் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணுன்ட்டு நான் செய்திருக்கேன், சரிங்களா? அவங்களுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேஷன் டிசைனர். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டு ப்ளவுஸுடைய ஃபிட்டிங் நல்லா இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும் என்ன அப்படின்ட்டு அந்த அந்த பாப்பா சொல்லிகிட்ருக்கா, சரிங்களா? இப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, அது சரி அப்படின்ட்டு அந்த அந்த பொண்ணு சாதிக்கிறா. எப்படி மக்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா, எப்படி இது எவ்வளோ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு? அவங்க அப்பாவினாலையும் அவங்க அம்மாவினாலையும் இல்லை அவங்க கூட இருக்கிற வேறு எந்த சொந்தக்காரங்கனாலையும் சரிங்க, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வளரக்கூடிய குழந்தைங்களை நம்ம மாற்றுறதுக்கோ இல்லை திருத்துறதுக்கோ இல்லை ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரத்துக்கோ முடியல. ஏன் முடியலன்னா, அவங்க எதையுமே நம்மகிட்ட கேட்குறதே இல்லை, நம்மகிட்ட பேசுகிறதே இல்லை. அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனு, அந்த இன்டர்நெட்டு, அந்த வீடியோ பார்க்குறது, இது மாதிரி போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம சொன்னால் கூட அவங்க காதுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா எது வேணாலும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, சரிங்களா? இப்போது எல்லாரும் பொதுவாக மக்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படங்கள்லேயே எவ்வளோ ஒரு 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 வஸ்ட்டாக இந்த மாதிரி சில சீன்ஸை நீங்கள் வைக்கிறதுனால இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க அப்போ அது பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்னா, அப்போ தான் சில தவறான ஜென்ஸுகளுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் அவங்க ரசிப்பாங்க,
அப்படிங்கன்ட்டு அவங்க அவங்க கொஞ்சம் நிறைய வந்துட்டு ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறனால தான் அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு கடமை வந்துட்டு இருக்குது சொல்லுங்க. இப்போது அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸோடு நின்று அந்த ஒரு 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 வீடியோ போடுறா, அதை கண்டினியூவாக போட்டுட்ருக்கா, அதை வந்துட்டு அந்த மாதக்கணக்காக செய்துட்ருக்கா, அதை சரின்ட்டு சாதிக்கிறா. அவங்க அப்பானாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க அம்மானாலையும் அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ண முடியல. இப்படியே போச்சுன்னா என்ன 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 நடக்கும்? இல்லை என்ன என்ன நடக்கும்? இதை ஃபாலோ பண்ணுறவங்க சரின்னு சொல்கிறாங்க, சரின்ட்டு இந்த காலத்து பிள்ளைங்க வந்துட்டு சொல்லுதுங்க. சரிங்களா? இது அப்போது இந்த சினிமா ஃபீல்டில் வந்து இருக்கவங்க தயவு செய்து நான் வந்து சொல்கிறது, நான் வந்துட்டு இங்கே ஒரு மூலையில் வந்துட்டு நான் வந்து இருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் சமுதாய பொறுப்போட உங்களுக்கான கடமையை உணர்ந்து நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் வந்துட்டு நல்ல கதிக்கு போய் சேர முடியும், நல்ல கதிக்கு போய் சேர முடியும். சரிங்களா? ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? மக்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு சுயநல போக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்துட்டு யாருமே வந்துட்டு வரமாட்டாங்க தேட்டருக்கு. சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செயல்படுங்க. மக்களுக்கு பிடிக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பிடிக்கணும். சரியா? பெண்களுக்கு பிடிக்கணும்னா அந்த 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 படம் வந்துட்டு எப்படி இருக்கணும், அந்த மாதிரி யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இனி ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்லது. சரிங்களா? நான் இது ஏன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த மாதிரி வந்து இது வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்துட்டு வந்து ஒரு உஷாராகிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு காப்பாற்றப்படுவீர்கள். அப்படி இல்லைன்னா வந்து என்ன நடக்குங்கிறது சாவுதான் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தரம் குறைந்த மனிதர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த பூமியை விட்டு போகக்கூடிய அந்த ஒரு அழித்தல் வேலையில் கடவுள் வந்துட்டு செஞ்சிட்ருக்காரு. யார்? இந்த குவாலிட்டி இல்லாத வந்துட்டு பீப்புள்ஸ். குவாலிட்டி வந்துட்டு இல்லாதவங்கன்னா அந்த ஒரு ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு மனதில் வந்துட்டு ஒரு ஒரு நிறைய வந்துட்டு ஒரு பேட் தாட்ஸ் வந்துட்டு உள்ளவங்க நிறைய கூட கிடையாது, சில என்ன அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒன்று வந்தாலே போதும், அதுக்கு தொடர்ச்சியாக வந்துடும் எல்லாமே. சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்மீக பாதையில் போகிறவங்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சரியா? இந்த காலத்தில் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம் இல்லையா? பார்த்துருக்கோம் எவ்வளோ பெரிய நோய்கள், என்னன்னே தெரியாத நோய்கள், கொத்து கொத்தா மக்கள் சாகுறது. இல்லை ஒன்றுமே செய்ய முடியல, இல்லை யாராலையுமே ஒன்றுமே செய்ய முடியல. இந்த இயற்கைக்கு மிஞ்சின ஒரு சக்தி வந்துட்டு வேறு எதுவுமே கிடையாது. அப்போது அந்த இயற்கைக்கு பயந்து செயல்பட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். ஓகேங்களா? நன்றி.